ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிட்றது முழுங்குறது எங்கே போகுது? டைரெக்டாக வயிற்றுக்கு போகுது. ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முழுங்குறது ப்ராப்பராக இல்லாமல் கஷ்டப்படுறதுனால உணவு குழாய்க்கு போக வேண்டிய சாப்பாடு பை மிஸ்டேக் புறக்கேறி நுரையீரலுக்குள்ளே போயிடும். நுரையீரலுக்குள்ள காற்றை தாண்டி வேற எதுவுமே போகக்கூடாது. அப்போ நுரையீரலுக்குள்ள இந்த மாதிரி சாப்பாடு சப்ஸ்டன்ஸ் உள்ள போச்சுன்னா அப்போ எப்படி புறக்கேறி நுரையீரல் இன்ஃபெக்ட் ஆகும். அந்த நுரையீரல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரெட் ஆகி இருந்த கண்டிஷன் பேர் தான் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை படுக்க வச்சு தயவு செஞ்சு யாரும் தண்ணியோ சாப்பாடோ கொடுக்காதீங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். படுத்துக்கிட்டே வாயில சோடா ஊத்துறது, இந்த தண்ணி தானே இந்த குடி அப்படின்னு. இவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் ப்ராப்பராக இருக்காது. ரிஃப்ளெக்ஸ்னா என்னது? முழுங்கணும்னா இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. அந்த ரிஃப்ளெக்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. அப்போ அவங்க முழுங்க கொஞ்சம் சிரமப்படலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே தண்ணி வந்திருக்குன்னு டக்குன்னு நிறுத்தாமல் அப்படின்னு ரிஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அந்த தண்ணி நேரம் நுரையீரலுக்குள்ளே செல்லுவிடும், வயிற்றுக்கு செல்லாது. திருப்பியும் ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.